ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐடென்டிட்டி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் அண்ட் பர்சிஸ்டன்ஸ், அதாவது உறுதி மற்றும் விடாமுயற்சி பற்றி தான். நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த கோட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மள பலரும் ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் தான் இந்த புரூக்ளின் பிரிட்ஜ். இந்த பிரம்மாண்டமான பிரிட்ஜ்க்கு பின்னாடி கடினமான உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 1869 ஆண்டு ஜான் அகஸ்டஸ் ரோப்லிங்கிறவர் நியூயார்க் சிட்டியில் மேன்ஹட்டனையும் புரூக்ளினையும் இணைக்கிற ஒரு பாலம் கட்டணும்னு நினைச்சாரு. இது அவரோட மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு. ஆனா பிரிட்ஜ் கட்டுற எக்ஸ்பர்ட்ஸ் இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டாங்க. ரோப்லிங் கிட்ட இந்த ஐடியாவையும் மறந்துட சொன்னாங்க. ஆனா ரோப்லிங் இதை பத்தியே எல்லா நேரமும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை ஆள் மனசுல பெரிய ஆசையாவும் வளர்த்துக்கிட்டு இதை கண்டிப்பா பண்ண முடியும்னு நம்பினாரு. இதை யார்கிட்ட சொல்லி பண்றதுன்னு யோசிச்சப்போ அவர் தன்னோட பையன் வாஷிங்டன் ரோப்லிங் கிட்ட சொல்றாரு. அவர் ஒரு சிவில் என்ஜினியர். அவர்கிட்ட தன்னோட எல்லா ஐடியாவையும் சொல்லி சம்மதிக்க வச்சாரு. சாதாரண விஷயம் பண்றதுக்கே எதிர்ப்புகள் வரப்போ இவ்வளோ பெரிய பிரிட்ஜ் கட்டணும்னா எதிர்ப்புகள் வந்திருக்காதா என்ன? பலரும் இதை பயங்கரமா எதிர்த்தாங்க. இதுக்கு நிறைய கிரிட்டிசிசமும் வந்துச்சு. ஆனா 2 பேருமே இதை பொருட்படுத்தாம இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு வேலையில இறங்குனாங்க. ஆனா இதை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல ரோப்லிங்கோட காலில் அடிபட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துடுறாரு. அவரோட அப்பாவோட கனவை நனவாக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சாரு வாஷிங்டன். அதனால அந்த பாலம் கட்டுற இடத்திலே எப்போதும் இருந்துட்டு இருந்தாரு. அங்க உள்ள காற்றை சுவாசிச்சுட்டே இருந்ததால அவரோட மூளையில பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. கடைசியில அவருக்கு வாதம் வந்து படுத்தே இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எல்லா என்ஜினியர்ஸும் அவரை பார்க்க வந்தப்போ அவர் நிலைமையை பார்த்துட்டு இனிமேலும் இந்த வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலோட ஜன்னல் திறந்திருந்தப்போ வெளியில உள்ள சூரிய ஒளியும் அந்த காற்றும் அவருக்கு ஒரு பலம் கொடுத்த மாதிரி உணர்ந்தாரு. திரும்பவும் அவர்னால முடியும்னு நம்பி தன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டு அவரோட விரல்கள்னால அவர் மனைவி எமிலியோட கையில என்ன சொல்ல நினைச்சாரோ அதை டீகோட் பண்ணாரு. அதை வச்சே என்ஜினியர்ஸ் எல்லாரையும் திரும்ப வர சொல்லி மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க சொன்னாரு. இப்படியே அடுத்த 11 வருஷம் அவர் மனைவி மூலமாவே சொல்லி அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சாங்க. கடைசியா மே 24, 1883 வருஷம் அந்த பாலம் திறக்கப்பட்டது. அந்த 14 வருட போராட்டத்துக்கான பலன்தான் இந்த பிரம்மாண்டமான புரூக்ளின் பிரிட்ஜ். விடாமுயற்சி இருந்தா எதுவும் சாத்தியம்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். அது சின்னதோ பெருசோ அதை அடையணும்னா பல தடைகளை தாண்டி தான் போகணும். எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாம போராடணும். கடின உழைப்புக்கான பலன் நிச்சயமா உண்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி இன்னொரு டாபிக்கோட நான் உங்க பவித்ரா அழகர் சாமி வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.